ஓகே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல பிராக்டிஸ் மார்க்ல ஆப்டி செக்ஷனல் டெஸ்ட் போட போறோம். நான் எதுவுமே போடல. ஸோ ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு சம்டைம்ஸ் ஈஸியா இருக்க மாரி இருக்கும். ஸோ செகண்ட் டெஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஸோ குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ என்ன குடுத்துருக்காங்கன்னா, the given pie chart shows percentage distribution of number of people in 6 villages out of the total number of people in 6 villages together. ஸோ இது வந்து பெர்சன்டேஜ் ஸ்ப்ளிட் அப் குடுத்துருக்காங்களா? அப்ப என்ன எழுதிக்கலாம்னா, என்னென்ன பெர்சன்டேஜ் ஸ்ப்ளிட் அப்னு எழுதிக்கலாம். ஸோ ராம் நம்பர், ஜாம்னு ஷாம்பூர், ஜாம்பூர், பாம்பூர், நாம்பூர். அப்போ 100x வச்சுக்கலாமா? டோட்டல் 12x, இது 16x, இது 10x, இது 18x, இது 14x, இது 30x. ஓகேவா? ஓகே. 45% ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் ராம்பூர் ஆர் இல்லிட்ரேட். ஸோ 45% வந்து இல்லிட்ரேட். அப்போ 4.8 ஒரு 0.6. ஸோ 5.4x வந்து இல்லிட்ரேட். ஓகேவா? சாரி லிட்ரேட். அவுட் ஆஃப் த டோட்டல் லிட்ரேட் பாப்புலேஷன் ஆஃப் ராம்பூர், ரேஷியோ ஆஃப் மேல்ஸ் டு ஃபீமேல்ஸ். ஸோ 9 பார்ட்டா? அப்போ 9 பார்ட்னா 0.6. அப்போ 3x, 2.4x. ஸோ இது வந்து மேல், இது வந்து ஃபீமேல். த நம்பர் ஆஃப் லிட்ரேட் ஃபீமேல்ஸ் இன் ராம்பூர் இஸ் 20% லெஸ் தென் த இல்லிட்ரேட் ஃபீமேல்ஸ். ஸோ 20% லெஸ் தென்னா இது வந்து 80%. அப்போ 3x வந்து என்னது? ஃபீமேல்ஸ். அப்போ இங்கே 5.664x போச்சுன்னா, அப்போ 6.66 இருக்குமா? அப்போ 3.6x என்னது? மேல் இல்லிட்ரேட். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் இல்லிட்ரேட் மேல்ஸ் இன் ராம்பூர் டு டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தாம்பூர். என்னது? 16xஆ? என்ன வரும்? 4 0.49 சார், 0.440 சார். 9:40. ஓகே. டிஃபரன்ஸ் பிட்வீன் த பாப்புலேஷன் ஆஃப் ஜாம்பூர் அண்ட் ஷாம்பூர் இஸ் 1800. ஸோ ஜாம்பூர் எவ்வளோ? 18x, ஷாம்பூர் எவ்வளோ? 10x. ஸோ 8xனோட வேல்யூ வந்து 1800 அப்படின்னா கரெக்ட் தானே? ஓகே. 8xனோட வேல்யூ வந்து 1800. 8 2 16 25. ஸோ 225 எக்ஸ்னோட வேல்யூ. ஓகே. அவுட் ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் நாம்பூர். நாம்பூர் எவ்வளோ? 6750. அதில் 40% வந்து ஓட்டர் லிஸ்ட்டு. ஓகே. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் நாட் ஆன் ஓட்டர் லிஸ்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஓட்டர்ஸ் அண்ட் ஓகே. ஃபீமேல் ஓட்டர்ஸ் ஃபஸ்ட்டு இதில் வந்து 40% வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ 2400, 2700 பேர் ஓட்டர் லிஸ்ட் இருக்காங்களா? அப்போ இது 18னா 15ஆ? ஸோ 18 15னா ஃபீமேல்ஸ் வந்து 1050 பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க. நாட் ஆன் ஓட்டர் லிஸ்ட் எவ்வளோ? 2700 போச்சுன்னா 3050. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 2000 காணும். 2700 சாரி 4000 ஸோ 4000. ஓகே. 4050. ஸோ 3000. ஓகே. இஃப் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ராம்பூர், ஜாம்பூர் அண்ட் நாம்பூர். ராம்பூர், ஜாம்பூர், நாம்பூர் 48 60. ஸோ 20xனோட வேல்யூ இது. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ என்ன? 102. ஓகே. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் தாம்பூர் அண்ட் பாம்பூர். தாம்பூர் அண்ட் பாம்பூர் டிஃபரன்ஸ் என்ன? 2x. அப்போ 204. ஓகே. இஃப் த பாப்புலேஷன் இன் ராம்பூர் had been 1020 மோர். ஓகே. ராம்பூர்னுடைய பாப்புலேஷன் வந்து 1020 மோர். ராம்பூர்னோட பாப்புலேஷன் என்ன? 12x. ஸோ 12x + 1020. while the number of people in Bampur had been 1280 less. ஸோ பாம்பூர் வந்து 14x - 1280. then the population of given two villages should have been same. ஸோ ரெண்டுமே சேம்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பக்கம் வச்சுன்னா 2x, அந்த பக்கம் வச்சுன்னா therefore 2x = 2300. அப்போ x = 1600 1150. கரெக்டா? ஓகே. கரெக்டு தானே? கரெக்ட் தான். இஃப் 8000 people in Shampur are employed and rest are non-employed. ஸோ ஓகே. இது என்னது? 1150. ஸோ 11500. இப்போ 8000 பேர் வந்து எம்ப்ளாய்டு, 3500 பேர் வந்து நான் எம்ப்ளாய்டு. ஃபைண்ட் த அன்எம்ப்ளாய்டு ஃபீமேல்ஸ் இன் ஷாம்பூர் கிவன் தட் 40% ஆஃப் எம்ப்ளாய்டு ஆர் ஃபீமேல்ஸ். அப்போ 40% என்ன வரும்? 1200, 1400 வரும். ஓகே. இஃப் டோட்டல் ஆஃப் பீப்புள் கிவன் இன் சிக் வில்லேஜ் டுகெதர் இஸ் 10,500. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ என்ன? 105. தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் இன் பாம்பூர் ஆர் ஹவு மச் மோர் ஆர் லெஸ் தென் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் நாம்பூர் கிவன் தட் 3000 பீப்புள்ஸ் இன் பாம்பூர் ஆர் நான் டீச்சர்ஸ். அப்போது இங்கே வந்து என்ன வரும்? 105னா 1470. 1470ல் 300 பேர் வந்து நான் டீச்சர்ஸ். அப்போ டீச்சர்ஸ் வந்து 1170 இஸ் ஹவு மச் மோர் ஆர் லெஸ் இந்த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் நாம்பூர். டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் நாம்பூர் எவ்வளோ? 3150. கரெக்டாக? இது எவ்வளோ அதிகம்? 1980.
1980 கரெக்டா தான். ஓகே. ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க? இது எவ்வளோ ஆட் ஆகுது? 276 இது வந்து 225. ஸோ 15 ஸ்கொயரா? இங்க என்னன்னு தெரியல. இது ஆட் ஆகுது, மைனஸ் ஆகுது, ஆட் ஆகுது, மைனஸ் ஆகுது, ஆட் ஆகுது. அப்படி தான் லாஜிக் போகுது அப்போ. ஸோ அப்போ இங்க வந்து இது ஒரு 24. ஸோ 300 337. ஸோ 350, 361. ஸோ 19 ஸ்கொயர். 19 ஸ்கொயர் 18, 17, 16, 15 கரெக்ட்டா? அப்போ 18 வந்து 18 வந்து குறையுது. 17 வந்து ஆட் ஆகும். 17 என்னது? 289. அப்ப ஆட் பண்ணா என்ன வரும்? 500 602 கரெக்ட்டா? ஓகே. இங்க என்ன குடுத்துருக்காங்க? இன்டூ 1 இல்ல 0.5 இது 2/3. ஓகே 1/1 2/3 1 இது என்னது? 360னா 2/3 தானே? 2/3 1/2 புரியலையே. 2 1.5 1 இன்டூ 2 இன்டூ 1.5 இன்டூ 1 அப்போ 0.55 குறையுதா? அப்போ இது ஏதோ ஒண்ணு வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணுது. அப்ப 40. ஆ 2 அப்ப 2.5 ஆல மல்டிப்ளை பண்ணுது. 2.5னா 48, 96, 120. ஓகே. இது வந்து இது ஒரு 56, இது ஒரு 61. ஸோ 56, 61 எவ்வளோ? 110, 117 கரெக்ட்டா? ஓகே. இங்க வந்து 104 ஓகே. இங்க வந்து 65 ஓகே. இங்க என்ன டிஃபரன்ஸ்? 13 டிஃபரன்ஸா? ஓகே. இது என்னது? ஏறிட்டே தானே போகுது. ஓகே. 15 குறைஞ்சிட்டே போகுதா? 15 டிஃபரன்ஸ் குறைச்சா 15 இங்கேருந்து இங்க எவ்வளோ டிஃபரன்ஸ் வேணும்? 135, 169 வேணும். 169 வேணும்னா கேஸ் பிரைம் நம்பர்ல குறைச்சா 17 15 குறைச்சா 15, 17 குறைச்சா வராது. 19 166னா 26, 39 குறைச்சா 26, 39னா 75 26, 39னா 50, 65 65 குறைச்சா 208ல 65 குறைச்சா எப்படி வரும்? 8 57 ஸோ 117 104 தெரில 65 அப்போ இங்க வந்து -13 ஓகேவா? ஸோ இங்க வந்து -15 ஸோ -15ன்னு வச்சுப்போம். -15னா 4 11 ஸோ 89 -17ன்னு வச்சுப்போம். ஸோ 72 கரெக்ட் தானே? ஓகே. 150, 161 161 ஆட் ஆகுதுங்க. இல்ல 159 ஆட் ஆகுதா? 35 ஒரு 134 35 ஒரு 134 169 தானே? 169 தான். ஸோ 169னா இங்க பிரைம் நம்பர் குறைப்போம். ஸோ இங்க 17 குறைச்சா 4 13 போச்சுன்னா 87 இங்க 19 குறைச்சா இதுல வந்து 68 ஸோ 140 155 19 ஓ! சரி 13 15 17 வருமா? 15 குறைச்சா 4 11னா 89 17 குறைச்சா 68 ஓகே. டைம் நிறைய வேஸ்ட் பண்றோம். ஓகே. ஸோ இங்க என்ன குடுத்துருக்கான்? 4 ஆல மல்டிப்ளை ஆகுது. 120, 140 இங்க 3 டைம்ஸ்னா 420 3.5 டைம்ஸ். அடுத்து 3 டைம்ஸா? ஓகே. அடுத்து 2.5 டைம்ஸ். அடுத்து 2940 ஒரு 735 ஸோ 3675 கரெக்ட்டா? ஓகே. இங்க என்ன குடுத்துருக்காங்க? ஸோ இதுல வந்து +16 இப்படி பார்க்குறப்போ 4 இன்டூ 4 இதுனா இது? ஓகே. ஸோ மைனஸ் +16 டிவைடட் பை 4 +16 டிவைடட் பை 4 +16 டிவைடட் பை 4 டிவைடட் பை 4னா 50 ஒரு 6.5 ஸோ 56.5 ஓகே. இங்க என்ன குடுத்துருக்காங்க? ஸோ
ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, "தி கிவன் பார் கிராஃப் ஷோஸ் தி பெர்சன்டேஜ் ஆஃப் இ-ரிக்ஷாஸ் அட் ஈச் பிளேஸ் அவுட் ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ரிக்ஷாஸ் அட் தட் பிளேஸ்." அட் தட் பிளேஸ்ல இருக்கிறதுல பெர்சன்டேஜ் வந்து இ-ரிக்ஷா குடுத்துருக்காங்க. அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட்டோ ரிக்ஷா அண்ட் இ-ரிக்ஷாஸ் அட் தட் பிளேஸ் ஆஃப் ஓகே. ஓகே. ஸோ என்ன பண்ணேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஏ, பி, சி, டி, இ என்னென்னது இருக்கு? இ-ரிக்ஷா இருக்கு, ஆட்டோ ரிக்ஷா இருக்கு. ஓகே. ஸோ இது டோட்டல். பெர்சன்டேஜ் ஆஃப் இ-ரிக்ஷாஸ் அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓகே. ஸோ பெர்சன்டேஜ் வந்து என்ன வரும்? அப்படியே எழுதுங்க. இங்க 4 இங்க 6 45 இங்க 9 இங்க 11 ரேஷியோ எழுதுறேன் நான். ஓகேவா? ஸோ 75னா இங்க 3 இங்க 1 60னா இங்க 3 இங்க 2 இ-ரிக்ஷாஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஓகே. 55னா 11 9 ஸோ இப்போ டிஃபரன்ஸ் குடுத்துருக்காங்களா? அப்படியே டிஃபரன்ஸ் வச்சு டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. 2 பார்ட்டுக்கான வேல்யூ வந்து 450னா இல்ல இப்படி எழுதுவோம். 2 3ன்னு எழுதலாமா? ஒரு பார்ட்டுக்கான வேல்யூ 450 அப்படின்னா இங்க 900 இங்க 1350 ஓகே. இங்க வந்து 160னா 2 பார்ட் 160 ஸோ 80 720 880 ஓகே. 1250 2 பார்ட் அப்ப 640 ஸோ 640 ஆ ஆ 1800 1920 ஓகே. ஒரு பார்ட்னோட வேல்யூ 250னா இங்க 750 இங்க 500 180னா 2 பார்ட்டுக்கு வேல்யூ 180 ஸோ 990 810 கரெக்ட்டா? ஓகே. ஃபைண்ட் தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் இ-ரிக்ஷாஸ் அட் ஏ அண்ட் பி டுகெதர். எவ்வளோ? 1620 ஸோ 810 ஓகே. ஈச் இ-ரிக்ஷா ஆட்டோ கேன் அக்காமடேட் ஈச் இ-ரிக்ஷா ஓகே 8 பெர்சன்ஸ். இ-ரிக்ஷால வந்து 8 பேர் இருப்பாங்க. ஆட்டோல வந்து 4 பேர் இருப்பாங்க. அவுட் ஆஃப் விச் ஒன்லி 25% ஓகே ரெஸ்பெக்டிவ்லி மஸ்ட் பி ஃபீமேல்ஸ். ஓகே. ஃபைண்ட் தி மினிமம் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் விச் மஸ்ட் பி அக்காமடேட்டட் இன் ஆல் ரிக்ஷாஸ் அட் பிளேஸ் சி. ஓகே. ஸோ அதாவது மஸ்ட் பி அவுட் ஆஃப் விச் ஒன்லி அதாவது மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்க முடியும். மினிமம் என்ன இது? ஓகே. ஸோ மினிமம் 25% ஓகே. அவுட் ஆஃப் விச் ஒன்லி 25% அண்ட் 75% பீப்பிள். அப்போ 6 பேர் வந்து இ-ரிக்ஷால ஃபீமேலு. இதுல ஆட்டோல வந்து 3 பேர் ஃபீமேல். எதுல? சிலயா? சி இங்க இருக்கா? 6னா 25%ஆ? சாரி 25%னா 2. அப்போ 3840 ஒரு 3னா 1800 1920 5760 ஓகே. Total number of rickshaws at places B and E together. Places C and B and E together. 1500 1600 3560 2560 rickshaws B and E together ஓகே 1700 ஓகே 3400 is how much percentage more or less in auto rickshaws at place D? 500 எவ்வளோ அதிகம்? 2900 அதிகமா? 2900னா எவ்வளோ? 580%. சரி 2900னா 580% தானே? ஹவு மச் பெர்சன்டேஜ் ஆஃப் தான் கேட்டிருக்கான். அப்போ 680%. மோர்லாம் கேட்கல. ஓகே. அட் பார்க்கிங் இ at place B, the parking charge for each auto rickshaw is 5. Auto rickshaw வந்து 5. While at E, parking charge for auto rickshaw is 12. So B க்கு வந்து 5, E க்கு வந்து 12. Find the difference between total revenue general. ஓகே. ஸோ 5னா என்ன வரும்? 4400 வருமா? ஓகே. இங்க 12னா 9600 9720 வருமா? ஓகே. அப்போ 3820 5320 சூப்பர். Okay, if the number of auto rickshaw at place C is 2P. Auto rickshaw at place C is 2P. Auto rickshaw என்ன? அப்போ P நோட வேல்யூ 320. If the number of e-rickshaw at place B, e-rickshaw at place B is 3Q. அப்போ Q நோட வேல்யூ 240. ஓகே. P plus Q நோட வேல்யூ என்ன? 560. ஓகே. ஸோ இப்போ வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 35% ஆஃப் 7200. 35% என்ன? 7200. 30%னா வந்து 2160 ஒரு 360. ஸோ அப்போ 2520 மைனஸ் 80% ஆஃப் 1000 ஓகே 80%னா 4/5 1800 இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை 60 கரெக்டா? இது 30 இது எடுத்தா 6 அப்போ 24x ஈக்குவல் டு 1920. 1920னா 600 600 இஸ் ஈக்குவல் டு 24x. அப்போ ஆன்சர் 25. ஓகே. இது 1225னா 35 ஸ்கொயரா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 35 மைனஸ் 15னா 20 இஸ் ஈக்குவல் டு 75% ஆஃப் 180. 75% ஆஃப் 180 என்ன? 90 135 ஓகே மைனஸ் 55 இன்ட்டு 2 110. ஸோ 25லேருந்து 5 20 போச்சுன்னா 5
ஓகே. ஆ 80 டிவைடட் பை ரூட் எக்ஸ் பிளஸ் 120% ஆஃப் 600னா 720 இஸ் ஈக்குவல் டு 500 பிளஸ் 15 ஸ்கொயர்னா 225. அப்போ 725. ஸோ 5னா 16, அப்போ 256. ஓகே. 80 இன்ட்டு 48 3200, 3840 ப்ளஸ் 75 இன்ட்டு 25 1500, ஒரு 375. ஸோ 1875 மைனஸ் 50x டிவைடட் பை 2ன்னு போட்டால் 25x இஸ் ஈக்குவல் டு 1215. கரெக்டா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் 660. அப்போது 4400, 4500. ஸோ 4500 டிவைடட் பை 25. ஸோ அப்போ என்ன வரும்? 16, 18 வரும். 180. ஓகே. 45% ஆஃப் 360. ஸோ 45% ஆஃப் 360 என்ன? 45% ஆஃப் 360 கண்டுபிடிக்கும் போது 90% ஆஃப் 180 கண்டுபிடிங்க. 9872. ஸோ 162 ப்ளஸ் 180% ஆஃப் 360. ஸோ 90% ஆஃப் 720. 630, 648. 800, 810 இஸ் ஈக்குவல் டு 50% ஆஃப் 500 எவ்வளோ? 250 ப்ளஸ் 10x. அப்போ என்ன போச்சுன்னா வரும்? 56 வருமா? ஓகே. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ரிமைன் அன்சோல்டு, சோல்டுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு கிட்டாபு, ககாஸு, லெக்னி, கலாம், தவாத். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளோ? 1200, 750, 1050, 1240, 720. இப்போ வந்து அன்சோல்டு. ஸோ அன்சோல்டு, சோல்டில் வந்து நோவல் டு பயோகிராஃபிஸ். இப்போ அன்சோல்டு எவ்வளோ? 25%. ஸோ 300. 24% எவ்வளோ? 20%னா 150, 4%னா 30. ஸோ 180. 40%னா 420, 50%னா 620, 15%னா 72, ஒரு 36. ஸோ 108. அப்போது ரிமைனிங் இருக்க தானே சொல்கிறேன். ஸோ அப்போது 18 பார்ட்டாக பிரிக்கணும். எவ்வளோவே? 900. அப்போ 50 ஒரு பாட்டு. இப்போ 650, 250. 19 பாட்டாக பிரிக்கணும். எதை? 570. அப்போ 30 ஒரு பாட்டு. அப்போ 240, 330. 7 பாட்டாக பிரிக்கணும். எதை? 630. 90 ஒரு பாட்டு. அப்போ 450, 180. 31 பாட்டாக பிரிக்கணும். எதை? 620. அப்போ ஒரு பாட்டு 20. அப்போ 240, 180. சாரி, 380. ஓகே. 17 பாட்டாக பிரிக்கணும். 17 பாட்டா எதை பிரிக்கணும்? 612. ஸோ 17 3 51, 102. ஸோ 14 36 ஒரு பாட்டு. அப்போ 180. 360, ஒரு 72, 432. கரெக்டா? ஓகே. ஸோ இதான் ஆன்சரு. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் பயோகிராஃபி சோல்டு பை கிட்டாப் அண்ட் ககாஸ். கிட்டாப் அண்ட் ககாஸ் வந்து பயோகிராஃபி சோல்டு எவ்வளோ? 80. ஓகே. If the number of novels which remain unsold by Lekni is 40% less than the number of novels sold by it. Lekni sold வந்து அதை விட 40% கம்மி. அப்போ எவ்வளோ அன்சோல்டாக இருக்கும்? 60%. அப்போ 60னா 240, 270. அப்போ 150 என்னது? பயோகிராஃபி அன்சோல்டு. ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பயோகிராஃபிஸ் அன்சோல்டு அண்ட் நம்பர் ஆஃப் பயோகிராஃபிஸ் விச் சோல்டு பை லெக்னி. பயோகிராஃபி சோல்டு எவ்வளோ? 180. ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன? 30. For Kalam, each novel is sold for 150. So each novel is sold for 150. Okay, and each biography is sold for 20. Find the total revenue. 3600. இது ஒரு 7600. ஸோ 3600 ஒரு 7600. சரி, 36000 ஒரு 7600. 42600. 7600. 36000, 43600. ஓகே. Okay, for Dawat, if the ratio of number of novels which remain unsold to number of novels sold, எங்க தவாத் நாவல் சோல்டு வந்து 5 பாட்டு. அப்போது 36. அப்போ 36 வந்து நாவல்ஸ் அன்சோல்டு. அப்போ 72 வந்து பயோகிராஃபி அன்சோல்டு. த நம்பர் ஆஃப் பயோகிராஃபி சோல்டு பை இட் ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் பயோகிராஃபிஸ் விச் ரிமைன் அன்சோல்டு. அப்போ 432 டிவைடட் பை 72. ஸோ 6. அப்போ 600%. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தானே கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் நாவல் சோல்டு பை ககாஸ், லெக்னி அண்ட் கலாம் டுகெதர். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் நாவல்ஸ் ககாஸ் 330, லெக்னி கலாம் 560, 890. 560, 890. 890 எப்படி 3 டிவைட் ஆகும்? ககாஸ், லெக்னி, சாரி நாவல்ஸ் பார்க்கணுமா? ஓகே, 690,
730, 930 அப்போ 310. ஓகே. எ மிக்சர் கன்டைன்ஸ் மிக்சர் ஏ கன்டைன்ஸ் 20% வாட்டர். ஓகே. மிக்சர் ஏ வந்து வாட்டர், மில்க் வந்து 1 பார்ட், இது வந்து சரி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது வந்து 4x வச்சுக்கலாம். ரெஸ்ட் மில்க் விச் இஸ் ஈக்குவல் டு 40% ஆஃப் ரெஸ்ட் இஸ் மில்க் விச் இஸ் ஈக்குவல் டு 40% ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் மில்க். ஓகே. வாட்டருக்கு ஈக்குவல். ஸோ இங்கே வாட்டர் எவ்வளோ இருக்கும்? அப்போ 10x இருக்குமா? இதனுடைய 40% இது. ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் மிக்சர் ஏ டு மிக்சர் பி. ஸோ மில்க் இன் மிக்சர் ஏ அண்ட் மிக்சர் பி இஸ் 2:3. ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் மிக்சர் ஏ அண்ட் மிக்சர் பி இஸ் மில்க் ஏ வந்து மிக்சர் ஏ வந்து 4x. அப்போ இங்கே 12x. அப்போ மில்க் என்னங்க 2x. கரெக்ட் தானே? இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் ஏ அண்ட் மிக்சர் பி இஸ், அப்போ இங்கே 5x, இங்கே 12x. அப்போ 7xனோட வேல்யூ வந்து 121. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர்ஸ் இன் கிவன் மிக்சர் 9x. 7x எப்படி இது வரும்? ஓகே. குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் மிக்சர் ஏ ரெஸ்ட் மில்க் which is equal to 40% of quantity in mixture B. Okay. Water in mixture B, milk plus water. Ratio of quantity of milk in mixture A. Okay. And the mixture B. mixture B. ரெண்டுத்துக்கு மில்க் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து 4x இங்கே 8x. சாரி. ஸோ இங்கே 18x. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 121. அப்போது 13 பார்ட் அப்பயுமே தப்போ 5, 18. ஸோ quantity of mixture A and mixture B is okay. 13 part is equal to 121. வருமா? 7 91 வராது. ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் மிக்சர் ஏ, சாரி 2 4 அப்போ இங்கே 6 தான் வரும். ஐயோ. ஸோ 11xனோட வேல்யூ 121. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 11. கேள்வி என்னன்னா குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ 5xனோட வேல்யூ 55. ஓகே. ஏ கேன் கம்ப்ளீட் 40% ஆஃப் ஒர்க் இன் 6 days. அப்போ 2 பார்ட் வந்து 6 அப்படின்னா 5 பார்ட் வந்து 15. ஸோ ஏ வந்து 15 days ஒர்க் முடிப்பான். பி டேக்ஸ் 9 days மோர் தென். அப்போ 24 days முடிப்பாங்க. அப்போ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன எடுக்கலாம்? 120 எடுக்கலாம். இங்கே 8, இங்கே 5. பி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அலோன் ஆஃப்டர் அண்ட் ஜாயின்ட் பை ஏ ஆஃப்டர் 4 days. அப்போ பி வந்து எத்தனை நாள் தனியாக ஒர்க் பண்ணான்? 4 நாள் 20. இப்போ யார் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க? ஏவும் பியும் 13. ஆஃப்டர் 5 days போத் லெஃப்ட். அப்போ 5 daysனா 65 ஒர்க் முடிச்சிருப்பாங்களா? ஸோ இங்கே ஒரு 4 நாள், இங்கே ஒரு 5 நாள். அப்போ 85 ஒர்க் முடிஞ்சிச்சா? ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 35 ஒர்க் இருக்குது. சி வந்து அது ரிமைனிங் ஒர்க்காக 5 நாள் முடிச்சிட்டா. சீனோட எஃபிஷியன்சி 7. அப்போ எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க 8:5:7. கரெக்டா? ஓகே. ஏ அண்ட் பி ஸ்டார்டட் a business together by investing. ஓகே. ஏ பி 2x plus 3,000, x plus 4,500. After 4 months, A increased his investment by 50%. So after 4 months, அப்போது 50% 3x plus 4,500. ஓகே. பி increased his investment by 25%. அப்போது 4 1.25x. இது போடணுமா? 1125. ஸோ 5625 at the end of the year. அண்ட் எண்ட் ஆஃப் தி இயர்னா இங்கே 8, இங்கே 8. 4 1 2 1 2. ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஏ அண்ட் பி வாஸ் 12:7. அப்போ என்ன வரும்? 2x + 6x. ஸோ 8x 9,000 12,000. ஓகே. எக்ஸு 2.5. அப்போது 3.5x ப்ளஸ் 4,500 11,250. அப்போது 15,750 ஈக்குவல் டு 12 divided by 7. அப்போ 7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 56x ப்ளஸ் 84,000 இஸ் ஈக்குவல் டு 12 3 36 42x ப்ளஸ் 12 1,80,000 1,89,000. கரெக்டா? ஓகே. அப்போது 14x இஸ் ஈக்குவல் டு 1,05,000. அப்போது 14 7 98 7,500. ஓகே. ரேஷியோ ஸ்பீட் ஆஃப் கார் அண்ட் பைக். ஸோ காரு பைக்கு, கார் வந்து 7x, பைக் வந்து 3x. டிஸ்டன்ஸ் கவர்டு பை கார் இன் 4 hours இஸ் கார் இன் 4 hours எவ்வளோ? 28x. இஸ் 280 லெஸ் தென் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை பைக் இன் 16 hours. 48x minus 280. அப்போ 20x equal to 280. அப்போ x equal to 14. Find the time taken by car to overtake the bike when they are 252 km apart. Car by to overtake the bike. ஓகே. 252 km அப்பார்ட்டில் இருக்காங்க. ரெண்டு பேரோட ரிலேட்டிவ் ஸ்பீட் எவ்வளோ? 4. ஸோ 4 56. 56 4 224 ஒரு 28. ஸோ 4.5 hours. ரிலேட்டிவ் ஸ்பீட் தானே மைனஸ் பண்ணுறேன்.
ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 25 km/h. அந்த ஸ்பீட் ஆஃப் த ஸ்டீம் இஸ். ஸோ ஸ்பீட் ஆஃப் ஸ்டீம் கொடுத்துருக்காங்க. நான் எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு அப் ஸ்ட்ரீமு, டவுன் ஸ்ட்ரீம் எல்லாத்தையும் எழுதிப்போம். 5 மைனஸ் பண்ணால் 20, 5 கூட்டினா 30. அதே 25 தான். இங்கே 11 கழிச்சா 14, 11 கூட்டினா 36, 25. இங்கே 7 கூட்டினா 7 கழிச்சா 18, 7 கூட்டினா 32. ஸோ இது வந்து அப் ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம். ஓகே முடிஞ்சா. போட் டேக் டோட்டல் ஆஃப் டேஷ் ஹவர்ஸ் டு கவர் 180 km டவுன் ஸ்ட்ரீம். 180 km டவுன் ஸ்ட்ரீம். 180 km டவுன் ஸ்ட்ரீம்னு போகணும். 420 km அப் ஸ்ட்ரீம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் போக அப் ஸ்ட்ரீம் போக எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? ஃபஸ்ட்டு 180 கண்டுபிடி. 6 180னா 5 மணி நேரம். 180னா 5னா 160, 20 இருக்கும். ஸோ 5 பாயிண்ட்டு சம்திங் ஏதோ ஆன்சர் வரும். அப் ஸ்ட்ரீம்னா வந்து 420 போகணுமா? ஸோ 21, 14, 30, 18, 2, 36, 70. இதுனா என்னென்னமோ ஆன்சர்லாம் வருது. ஓகே, டோட்டல் ஹவர்ஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ 27 இது கரெக்டு, 35 இது கரெக்டு. 1 and 2 ஒன்லி ஆப்ஷன் இருக்குது. ஆனால் வச்சா பாரு ஆப்ஷனுக்கு. ஓகே, ஸோ 180 டிவைடட் பை 32 ப்ளஸ்ஸு 420 டிவைடட் பை 18. ஸோ 3 ஆர் 18, 140. ஸோ 4, 45, 4, 8. ஓகேவா? ஓகே. ஸோ 240, 270 ப்ளஸ்ஸு என்னது 3 ஆர் 340. 8 8 8 4 32, 1120. 1390 டிவைடட் பை 8 ஆர் 48. ஸோ 48, 2, 96, 96னா 96, 39, 43. ஸோ 430னா 4.5லாம் வராது. 1 and 2 only. ஓகே, the height of the cuboid is 25% more than the breadth. ஸோ breadth வந்து 4x, height வந்து 5x, and the volume is 60,300. Find the total surface area given that the length of the cuboid is 7/3 of its length of the cuboid. Length of the cuboid is 7/3 of its height. height வந்து 5x. அப்போ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15x, 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12x. அப்போ 3னா 5, அப்போது ஹைட் லென்த் வந்து 35x. கரெக்டாக 3, 5, 35. ஓகே, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 115 இன்ட்டு 12 இன்ட்டு 35 x³ இஸ் ஈக்குவல் டு 6300. 15 420, 35 7 5 7 60, 12 5. ஸோ x ஈக்குவல் டு 1. கேள்வி என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்ட். ஓகே, 15 இன்ட்டு 12 180, 12 இன்ட்டு 35 360, 420. 15 இன்ட்டு 35 450, ஒரு 75. ஸோ 525. 600, 1125. ஸோ 2250. ஓகே, சம்மர் இன்வெஸ்டட் 32,500 at a simple interest of 24% per annum for 8 years. அப்போது 8 2 16, 8 4 32, 192%. Such interest is 3 to 32,000 less than the ஐயோ total amount received by, then the total amount received by who invest sum at component 50% only for 2 years. 8%. 65,000ல் 8% போச்சுன்னா என்ன வரும்? 2,400. இது ஒரு 200. ஸோ 2,600 போச்சுன்னா 62,400 இஸ் 32,100 லெஸ் தென் 32,000னா 94,500. இது என்னது? டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட்னா 50%னா 50 50, 2,500. ஸோ 125. ஸோ 225. இப்போ 4னா 42. அப்பா. Okay, Abhay purchased his article and marked up 5x, 6x, the cost price, mark price. After discount of 25%, அப்போ selling price வந்து 4.5x. And he purchased the article for 150 less, so 5x minus 150, and sold it for 4.5x plus 665, and would have 40% profit. 40% என்ன வரும்? 2, so 7x minus 60னா 210 is equal to 4.5x plus 665. என்ன வந்துச்சுன்னா 2.5x is equal to 875. ஸோ 2.5xனா 16, 32, 3000 சம்திங் வரும். 32
330. ஸோ 330னா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1200, 1320, ஒரு 165. ஸோ 1485. ஆ 165, 1320, 1200, 1320. ஓகே, நன் ஆஃப் திஸ். ஓகே. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஈஸியான கேள்வி தான். ஓகே. ஸோ இந்த கேள்வி தப்பா? 1365. ஐ திங்க் 1200, 1320, 1525. எக்ஸ்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்ச? ஒரிஜினல் செட்டிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன். இது என்னது? டிஃபரன்ஸ் பிட்வீன் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர்ஸ் இன் 2 கிவன் மிக்சர்ஸ். எக்ஸ்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 11 கண்டுபிடிச்சோம். ஸோ 3 தான் இருந்துச்சா? வாட்டர் வந்து வேற இருந்துச்சோ? ஓகே. ஸோ எக்ஸு அந்த சைட் 10 இருந்துச்சு. அப்போ 999. ஓகே, ஃபைன். ஓகே, பேப்பர் கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ஓகே, பரவாயில்ல.